வணக்கம். இது காம்படிஷன் எக்ஸாம்ஸில் கேட்ட மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் தான். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் என்பது இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்படி இவ்வளோ வரைக்கும் இருக்குது. என உருவாக்கப்பட்டால் யூ கேன் என்பதன் இரண்டாம் வார்த்தையின் யூ கேனில் இரண்டாம் வார்த்தையின் இது முதல் வார்த்தை கேன்கிறது இரண்டாம் வார்த்தை. சரியா? இரண்டாம் வார்த்தையின் மூன்றாவது எழுத்தின் உருவாக்கம். இது இரண்டாம் வார்த்தைக்கு இது முதல் எழுத்து, இது 2, இது மூன்றாம் எழுத்து. அப்போ என்னுடைய உருவாக்கம் என்ன? அப்போ இது எப்படி அமைஞ்சிருக்கு? விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இது எழுதியிருக்கலாம். எப்படி எழுதியிருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு இந்த ஏபிசிடி எடுத்துட்டேன். டபிள்யூங்கிறது எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த டபிள்யூ இருக்குது. டபிள்யூக்கு நேராக என்னது இருக்குது? ஒய். அப்போது டபிள்யூக்கு அப்புறம் ஒரு எழுத்தை விட்டு ஒய் போட்டிருக்காங்க. ஐயும் அப்படி தான், ஒரு எழுத்து விட்டு கே. சரியா? கே வந்திருக்கு. எஸ்ஸுக்கு யூ வந்திருக்கு. எஸ் தான் இருக்குது. ஒரு டி விட்டு யூ எழுதியிருக்காங்க. ஹெச்சுக்கு ஒரு எழுத்து விட்டு ஐ விட்டுட்டு ஜே எழுதியிருக்காங்க. யூவும் அதேமாரி. ஒய்க்கு இசட்டை விட்டுட்டு இங்கே வந்துடணும், ஏ எழுதணும். சரியா? ஏ இசட்டை விட்டுட்டு எழுதணும். ஓக்கு என்னது? கியூ. ஓக்கு அப்புறம் பி இருக்குது, பியை விட்டுட்டு கியூ. சரியா? யூக்கு அப்புறம் என்னது? வியை விட்டுட்டு டபிள்யூ எழுதணும். சரியா? கரெக்டாக இருக்கா? ஆல் ஏக்கு பியை விட்டு சி, எல்லுக்கு எம் விட்டுட்டு என்னது? என். அடுத்தது எல்லுக்கு எம் விட்டுட்டு என் எழுதியிருக்கு. சரியா? எல்லுக்கு என் வந்திருக்கா? அடுத்தது சக்ஸஸ்ன்னு பாருங்கள். எஸ்ஸுக்கு டீயை விட்டுட்டு யூ எழுதியிருக்கு. சரியா? எஸ்ஸுக்கு டீ விட்டு யூ. அடுத்தது யூக்கு வி விட்டுட்டு டபிள்யூ. அடுத்தது சிக்கு இங்கே பாருங்கள், சிக்கு டி விட்டுட்டு இ. சரியா? அடுத்தது சிக்கு ஈக்கு எஃப் விட்டுட்டு ஜி. அடுத்தது எஸ்ஸுக்கு டி விட்டுட்டு யூ, எஸ்ஸுக்கு யூ. அப்போ ஒரு லெட்டர் விட்டு வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வார்த்தை யூ கேனில் கேன், மூன்றாவது எழுத்து என். அப்போ என்னுக்கு என்ன பண்ணணும்னா ஓ விட்டுட்டு பி. இதுதான் ஆன்சர். சரியா? பி தான் ஆன்சர். நன்றி.